சொல்லியிருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி 2017 பிப்ரவரி 27 தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறார், பொறுப்பேற்றுக் கொள்றார். அதுக்கு பிறகு அவர் கட்சியிலையும் முக்கியத்துவம் இருக்கு, ஆட்சியிலையும் நிறைய ஆட்சியிலையும் நிறைய இடத்துல முக்கியத்துவம் இருக்கு. எல்லா தேர்தல் வியூகங்கள்லையும் ஓபிஎஸ் சிபிஎஸ் 2 பேர் தான் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் எந்த தேர்தல்லையுமே அந்த வியூகங்கள் பலனளிக்கலை. தொடர்ச்சியான சறுக்கல்கள், தோல்வி, சீட்டாக கன்வெர்ட் ஆகல. வாக்கு வங்கியை நீங்கள் தக்க வச்சிருக்கலாம், இப்போ சறுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் தேர்தல் தோல்வி அப்படின்றது பொதுச் செயலாளர் அந்த முடிவை சரியாக எடுக்கலன்றதானே காட்டுது. நான் ஒன்று சொல்கிறேன், ரெண்டு பாயிண்டில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்ஜிஆருடைய ஆட்சியும் பார்த்துருக்கேன், ஜெயலலிதா அம்மா ஆட்சியும் பார்த்துருக்கேன், எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஆட்சியும் பார்த்துருக்கேன். ஒரு ஈஸி அக்சசபிளான ஒரு பொதுச் செயலர், ஒரு தலைவர். அக்செஸபிள், ஓகே. தேர்தல் முடிவுகளையும் வியூகங்களையும் அவருடைய வியூகம் எந்த அளவுக்கு அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக போடுவார். இது ஒரு லைன். ரெண்டாவது லைன் தான் முக்கியமான லைன். அதிமுக தோக்குதுன்னா அதிமுக தோக்கடிச்சாதான் அதிமுக தோக்கும். இதுதான் நான் கண்ட அதிமுக. அதிமுக வேற ஒருத்த வந்து தோக்க அடிக்க மாட்டான். அதிமுக தோக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதிமுக தோக்கடிச்சிருக்கான். இதுதான் உண்மை. தொண்டர்களே தோக்கடிச்சிருக்காங்க. இது அதனாலதான் அது அப்படிதானே புரிஞ்சுக்கணும். தொண்டர்களே அதிமுக தோக்கடிச்சிருக்காங்க. அதுக்கு வியூகம் சரியில்லை, இல்ல வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது கட்சி சார்ந்த பணிகளை கூட இருக்கலாம். இது பொதுச்செயலாளர் நீங்க தானே சொன்னீங்க. அதிமுகவை அதிமுக காரன் தான் தோக்கடிக்க முடியும். அப்ப என்ன காரணம் தான் தோக்கடிச்சாங்க? இது அம்மாவே சொன்னது. பொதுச்செயலாளருக்கு சம்மந்தம் இல்ல. பொதுச்செயலாளர் வந்து அவர் வந்து கட்சிக்குள்ள நீங்க ஒரு சின்ன விதையா சொல்றேன். நீங்க ஒரு பொதுச்செயலாளர் கட்சிக்கு உங்க கட்சி ஜெயிக்கணும்னு நினைப்பீங்களா, கட்சி அழிஞ்சு போகணும்னு நினைப்பீங்களா? சும்மா சும்மா பிராங்கா சொல்லுங்க. எல்லாருமே வெற்றிக்காக தான் ஓடுவோம். அதைத்தான். அப்ப அதை அவர் செய்வாரா இல்லையா? கிடைச்சதா? அவர் செய்வாரே இல்லை. கிடைக்கிற அரசியல் செய்வது மூலமா வெற்றி கிடைக்கணும். கிடைக்கல அப்படின்னா அந்த வியூகம் தவறு தான் எடுத்துக்க முடியும். 13 வருஷம் மிஸ்டர் பிரியன், இல்ல ஒரு நிமிஷம். ஸ்டுடியோவுல இருந்தா இது ஒரு அட்வான்டேஜா? இல்ல அப்படி இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நீ இப்ப சம்மத சார் தொடர்பு சார் கொஞ்சம் அலோ பண்ணுங்க, எங்களை பேச அலோ பண்ணுங்க. இல்ல சுருக்கமா உங்களுக்கு நேரம் கொடுத்திருக்க சுப்ரத்னா வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. இறக்கும் போது சற்றப்ப 42% இருந்த அஇஅதிமுகனுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு 20% சரிஞ்சிருக்குது அப்படின்னம்னா ஜெயிச்சா எடப்பாடி பழனிசாமி சம்பந்தம் நேரம் குறைவா இருக்கு. தோச்சா வந்து இது வந்து அவரே சொல்றாரு இந்த மாதிரி அதிமுக தொண்டை எவன் இல்லன்னு. திரு சுப்ரத்னா வெயிட் பண்ணுங்க. திரு சுப்ரத்னா வெயிட் பண்ணுங்க. அவர் பேசி முடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க. அவர் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. இல்ல வெயிட் பண்ணுங்க. அசோகி இஸ் தி பிஆர்ஓ. இல்ல வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணு. நேரம் குறைவா இருக்கு. நேரம் குறைவா இருக்கு. ஒரு கிளை சொல்றாங்க. நேரம் குறைவா இருக்கு. ஐநாதன் எடப்பாடி பழனிசாமி சுப்ரத்னா வெயிட் பண்ணுங்க. சுப்ரத்னா வெயிட் பண்ணுங்க. இல்ல அவங்களுக்கு சாதகமா பேசுறாங்களா? இல்ல மாத்தி பேச யாருக்கும் புரியாது. இல்ல பத்திரிகையாளர் வந்து கருத்து கேட்டலாம். வெயிட் பண்ணுங்க. ரெண்டே கேள்விதான். ஒன்னு 20% ஆயிருக்கு. இது தொடர்பா எப்போ வந்துட்டு அவர் சொன்னார் இல்லையா திரு ஸ்ரீதர், கட்சிக்காரங்க கிட்டலாம் அவர் கருத்து கேட்டு தெரிஞ்சுக்குவார் அப்படின்னது. ஒரு கட்சியினுடைய பலவீனத்தை கட்சிக்காரங்க கிட்ட எடுத்துட்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு தலைமை வந்துட்டு அசஸ் பண்ணும். உண்மைதான், மறுக்கல. இப்போ இதுக்கு என்ன காரணம்னு அசஸ் பண்ணாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த அளவிற்கான சரிவுக்கு அதிமுகவினுடைய உள்ளடி தான் காரணமா? இது ரெண்டுத்துக்கு அவர் பதில் சொல்லிட்டோம். சுருக்கமா சொல்லுங்க. அதிமுகவுடைய சரிவுக்கு வந்து பெண்கள் வாக்கு அந்த அம்மா இருங்க என்ன சொல்றேன். பெண்கள் வாக்கு நேரம் இல்ல ஒரே பெண்கள் வாக்கு கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இந்த தலைப்பை சுப்ரத்னா வெயிட் பண்ணுங்க. இந்த